வணக்கம் நிகிதா. அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள தவுட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன், இவரது மனைவி மணியாரி. இவர்களுக்கு தாரணி என்ற 16 வயது மகள் உள்ளார். இவர் தற்போது 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 4 மாதமாக அதாவது இன்ஸ்டாகிராமில் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கல்லூரி மாணவனிடம் பழகி வந்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் இவரது இந்த இன்ஸ்டாகிராமின் பழக்கத்தின் மூலம் பழகி வந்த நிலையில் அவரது நடவடிக்கைகள் சரியில்லாத காரணத்தால் அவரை விட்டு விலக முடிவு செய்து அந்த இன்ஸ்டாகிராம் தொடர்பை துண்டித்துள்ளார். இதனால் அந்த கல்லூரி மாணவன் தொடர்ந்து அந்த மாணவி தாரணிக்கு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மேலும் இது குறித்து பெற்றோர்களுக்கும் மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து தன்னுடன் பழக வேண்டும் என வற்புறுத்தி வந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி இது குறித்து அவர்களது பெற்றோர்களிடம் கூறியுள்ளார். தன்னை தொடர்ந்து தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். எனவே எனக்கு ஏதாவது நேர்ந்தால் இவர்கள் தான் காரணம் என கூறி அழுதுள்ளார். இது குறித்து அவர்களது பெற்றோர்கள் சமாதானப்படுத்தி இருந்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து அந்தியூர் காவல்துறையினரிடம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே அந்த மாணவியினுடைய தற்கொலை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் இதுவரை அந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதனால் தொடர்ந்து அந்த மாணவனை அழைத்து கூட விசாரிக்கவில்லை என கூறி கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்போது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த பெற்றோர்கள் உடனடியாக கல்லூரி மாணவனை கைது செய்ய வேண்டும் என அழுது புலம்பியது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. நாங்க